வணக்கம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நமது வாஜ்பாய் அவர்கள் தங்க நாற்கர சாலை அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். அப்போ பல பேர் அதை வரவேற்றாங்க. காரணம், அப்போல்லாம் சாலை அனுபவம் இந்திய சாலைகளில் பயணம் செய்கிறது ஒரு அவஸ்தையான அனுபவம். எப்படின்னா, முக்கா ரோடு சிங்கிள் ரோடு தான் இருக்கும் தேசிய நெடுஞ்சாலையில். அதுலேயே லாரி, பஸ்ஸு, காரு, டெம்போ, டூ வீலரு, நடந்து போகிறவங்க, ஆடு மாடு சகலமும் பயணம் அதில் தான். அதே ரோட்டில் தான் ரிட்டர்னும் அப் அண்ட் டவுன் போக்குவரத்து நடக்கும். ஏற்றி ஏற்றி இறக்கி இறக்கி ஒரு அவஸ்தையான அனுபவம். 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாது, பழைய ஆட்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு விடிவெளியாக இந்த சாலை வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா, ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு ஊமக்குத்தா இப்போ குத்தினுங்கிறாங்க. சாலை போட்ட காசு எவ்வளோ, அது எவ்வளோ வசூல் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சாலை டோல்கேட் வாங்குறாங்க, சரி, அது தவறு தான் ஒரு விதத்தில். ஏன்னா ஒரு அரசுடைய கடமை சாலை, குடிநீர், மருத்துவம், இந்த சுகாதாரமெல்லாம், இந்த மின்சாரமெல்லாம் அரசுடைய 5 முக்கியமான கடமையில் ஒன்று. நம்ம நாடு ஒரு பற்றாக்குறை நாடு பட்ஜெட்டில். அதனால் மக்கள் நல்ல காரியம் தானே, கொஞ்சம் நாளைக்கு கொடுத்து சரி பண்ணால் நல்ல ஒரு சாலை பயணம் அமைன்னு சொல்லி சந்தோஷமாக தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கணக்கு வேணாவா, எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ வந்துச்சு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு எதாவது சொன்னால் தானே. வாயே திறக்க மாட்டுறாங்களே, இது என்ன மர்ம தேசமாக இருக்கும். இவங்களும் நேராக வசூல் பண்ணுறது கிடையாது, ஒரு ப்ரைவேட்டு கொடுத்து தான் வசூல் பண்ணுறாங்க. இப்போ பாராளுமன்றத்தை கொடுத்த தகவல் படி 1,45,000 கிலோமீட்டர் உள்ள சாலையில் 1200 டோல்கேட் இருக்கான். ஒரு நாளைக்கு 175 கோடி வசூலாகுதான். அந்த 175 கோடி வருஷத்துக்கு கணக்கு போட்டால் 65,000 கோடி ஆகுது. என்ன விஜயகாந்த் மாதிரி சொல்கிறீங்களா? அந்த மாதிரி தான் சொல்லணும், என்ன பண்ணுறது. 65,000 கோடி வசூல் ஒரு வருஷத்துக்கு ஆச்சுன்னா, நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு என்ன கணக்கு போடுங்க. எவ்வளோ தான்ப்பா போட்டிங்க அந்த ரோடு, தங்கத்திலையா போட்டிங்க? ஒரு ஆடிட் பண்ணி அது மக்களுக்கு ஒரு சரி பண்ணலாம் இல்லையா? மக்களாட்சியில் நடக்குதுங்க. மகாராஷ்டிராவில் 18,000 கிலோமீட்டருக்கு தான், சரி ரைட், அங்கே 90 சுங்கசாவடி இருக்குது. தமிழ்நாட்டில் எதுக்குங்க இத்தனை 84 சுங்கசாவடி? நீங்கள் அவ்வளோ தூரமாக சோடு போட்டுக்கிறீங்க. 20, 25க்குள்ளே இருந்தால் இங்கே போதுமா? அவங்க கொடுத்த கணக்குப்படி சட்டப்படி அவ்வளோதான் போடணும். ஆனால் இங்கே 84 டோல்கேட் வச்சுருக்கிறாங்க. என்னத்த சொல்கிறது. கேரளாவில் 2000 கிலோமீட்டர் சாலைக்கு கரெக்டாக 15 சுங்கசாவடி தான். இந்த வருஷத்துக்கு 2 முறை ஏற்றுற பிஸ்னஸ்லாம் அங்கே இல்லையா? நீங்கள் வசூலாக இப்போ ஃபைனான்ஸ்லேயே பணம் வாங்குறீங்க, பணம் கட்ட 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 உங்களுக்கு வட்டி கம்மியானு வரும் இல்லை பேங்க்கில் எங்கேயுமே. ஆனால் இங்கே மட்டும் குறையாது. இது என்ன ஒரு பொருளாதாரம் தெரியல, என்னன்னு மேதைன்னு தெரியல, குறைக்கவே மாட்டுறாங்க. பழைய டோல்கேட்டில் வசூலாச்சுன்னா அங்கேயாவது குறைக்கணும், அதையும் பண்ணாமல் வருஷத்துக்கு 2 முறை ஏற்றுறாங்க. 100 ரூபாயில் ஆரம்பிச்சது இன்றைக்கி 500 ரூபாயில் நிற்கிது. புதுசாக வேறு டோல்கேட் போடுறாங்க, அது எதுக்கு தான் எனக்கு தெரியல. இந்த 5 வருஷத்தில் மட்டும் 400 சில்லற 500 டோல்கேட் போட்டுக்கிறாங்களாம். இது என்ன கணக்கு, ஒன்றுமே புரியாத புதிராவில் இருக்குது. பொதுவாகவே நம்ம யாராவது ஒரு வண்டி வாங்கினோம்னா, அப்பா நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கிறேன், இந்த வண்டி ரேட் இவ்வளோ, இதில் 10% உன்னுடைய கவர்மெண்ட் சாலையில் நான் ஓட்டிக்கிறதுக்கு டேக்ஸ் கட்டிடுறேன், ரோட் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு தான் கவர்மெண்ட் சாலையில் வண்டியை ஓட்டுறோம். அதுக்கு மேலே டீசல் பெட்ரோல் போட்டால் அதில் வேறு சாலை வரி வாங்குறாங்க. இதுக்கு மேலே டோல்கேட்டும் வாங்குறீங்க, சரி ரைட், அதுக்கும் ஒத்துழைக்கிறோம். கொஞ்சம் நேர கால அளவு இல்லாமல் அதுக்கு செக் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யலாம் இல்லையா? இது உண்மையிலேயே தினகரன் வைத்தியநாதன் ஆசிரியர் ஒரு தலைஞர் 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர் பக்கம் வாலாஜாலேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி கர்நாடகா பெங்களூர் முன்னாடி அது வரைக்கும் எடுத்த டெண்டரு 800 கோடி தானோ. அப்போ அவங்க பில்லு கொடுத்துருக்கிறது. இது வரைக்கும் அந்த ரோட்டில் எவ்வளோ வசூலாக இருக்கும் அவர் எழுதுனது கணக்கு போட்டு தலை சுற்றுதுன்றாரு. இது எந்த அரசியல் கட்சியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு வேல்முருகன் கேட்குறாரு, மீதி பேர் கேட்டால் வாயடிக்கிறதுக்கு ஏதாவது சரி கட்டிடுறாங்களாம். அது இல்லாமல் பெரிய முக்கியஸ்தருங்க, விஐபிங்க, அது இல்லாமல் அரசியல்வாதிங்கன்னா சகலருக்குமே ஃப்ரீயாம், டோல்கேட் கிடையாது. அப்போ அவங்க எங்கே கேட்க போகிறாங்க? அதுதான் இங்கே விஷயமே, சூட்சமும். விலைவாசி ஏறுறதுக்கு டீசலும் இந்த டோல்கேட் தான் முக்கிய காரணம். ஒரு லாரி குஜராத் போயிட்டு வந்தால் 15,000 ரூபாய் டோல் ஃபீஸ் மட்டும் ஆகுதான். அப்போ ஏன் விலைவாசி ஏறாது? அவங்க சரக்கு மேலே ஏன் ஏற்ற மாட்டாங்க? பஸ்ஸு கட்டண உயர்வுக்கும் இந்த டோல் ஃபீஸ் தான் காரணம். மக்களை பாதிக்கிற நேரடி விஷயத்திலே பொதுமக்கள் கண்ணு முன்னாடி எவ்வளோ கேர்லெஸ் ஆகிறாங்கன்னா, பொதுமக்கள் கும்பகரண தூக்கத்திலே இருக்கிறாங்க. இது பார்க்குறவங்க கொஞ்சம் புரிய வைங்க. இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அது இந்த மாதிரி முன்னாடி இப்போ ஃபாஸ்டேக் நீங்கள் எப்போனாலும் ஓட்டிக்கங்க, என் காசை முன்னாடியே கொடுங்கன்னு சொல்லி அது ஒரு ஸ்கீம். ஜாலி ஸ்கீம். என்னத்த சொல்கிறது. சரி, பொதுமக்கள் வெளியே வரும்போது அவங்க கேட்கட்டும், மக்களுக்கும் அவங்க அரசுக்கும் எப்போ நல்லது செய்ய நினைக்கிறாங்களோ அப்போ இதை சரி பண்ணட்டும். அது வரைக்கும் டோல் ஃபீஸ் உயர்வை கொண்டாடுவோம். சரி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.